லாஸ்ட் வீடியோல நம்ப OSPF 1 பத்தி நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, OSPF 2 பத்தி பார்க்கலாம். இந்த OSPF 2ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ OSPF 2 பத்தி உங்களுக்கு எலாபரேட்டா சொல்லிக் குடுப்பேன். அது மட்டும் இல்ல, இதுல லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அத பத்தி முக்கியமா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பத்தி பார்ப்போம். இத மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். OSPF 2ல வந்து என்ன இருக்கும் அப்டின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி பேக் போன் ஏரியா எப்படி வொர்க் ஆயிட்டுருக்கு. லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ மெயினா ஏரியா 0ன்னு இருக்கு இல்லையா? அந்த ஏரியா 0 தான் பேக் போன் ஏரியா. இந்த பேக் போன் ஏரியா எப்படி வொர்க் ஆயிட்டுருக்குன்றத பத்தி தான் இதுக்கப்புறம் இன்னும் எலாபரேட்டா பார்க்க போறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, LSAன்னு சொல்லுவாங்க. LSA அப்டின்னா, லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மென்ட்னா எப்படி அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. நம்ப இப்போ நான் இங்க இருக்கேன். இங்க இருந்து ஆஸ்திரேலியாக்கு கம்யூனிகேட் பண்றேன். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அ விஜய் வந்து சென்னையில இருக்காரு. அஜித் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால இருக்க அஜித்துக்கு ஒரு இமெயில் அனுப்புறாரு. ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாரு. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் டைரக்ட்டா போயிடுதா அப்படின்னா, அப்படி போகாது. எப்படி கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மிடில்ல நெறைய ரவுட்டர்ஸ் இருக்கும். நெறைய ரவுட்டர்ஸ். அப்போ எப்படி இது கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னா, விஜய் கிட்ட இருந்து நெக்ஸ்ட் ரவுட்டர் நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கும். நெய்பர்ஷிப்னா, நான் இருக்கேன் இல்லையா? எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்க இல்லையா? அப்போ என் நெய்பர்ஷிப் வந்து என்ன பண்ணும், R1 ரவுட்டர் 1, ரவுட்டர் 2, ரவுட்டர் 3ன்னு நெறைய ரவுட்டர்ஸ் இருக்கும் மிடில்ல. அப்போ R1க்கு R2 தான் தெரியும். R3 தெரியாது இல்லையா? அப்போ R1 கிட்ட இருந்து R2க்கு இன்ஃபர்மேஷன் போகும். R2 என்ன பண்ணும்? R2 கிட்ட இருந்து R3 கிட்ட போகும். ஸோ ஒன் பை ஒன்னா நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணி டேட்டாஸ ஷேர் பண்ணும். அப்போ ஃபார்வர்ட் பண்ணும். அப்போ ரவுட்டர்னாவே என்னது? டிஃபரெண்ட் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகும். பாக்கெட் ஃபார்வர்ட் பண்ணும் டேட்டாஸ. ஓகே. ஐபி அட்ரஸோட ரீட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? பாக்கெட் ஃபார்வர்ட் பண்ணும். அப்போ OSPF 2ல லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மென்ட்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ டைரக்ட்டா சென்னையில இருக்க விஜய் கிட்ட இருந்து அஜித் கிட்ட டைரக்ட்டா போகுதா? அப்டின்னா, அப்படி கிடையாது. அப்போ நடுவுல நெறைய நெய்பர்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? டேட்டாஸ ஃபார்வர்ட் நடக்கும். ஓகே. அப்போ ரவுட்டர் 1க்கு ரவுட்டர் 2 அது தெரியும். ரவுட்டர் 2க்கு ரவுட்டர் 3 அது தெரியும். ரவுட்டர் 3க்கு ரவுட்டர் 4 அது தெரியும். ரவுட்டர் 1க்கு டைரக்ட்டா யார தெரியாது? ரவுட்டர் 4 தெரியாது. அப்போ இது அவங்களுக்கான அட்ரஸ். இது ஃபார்வர்ட் பண்ணு. அப்படின்னு ஒரு ரவுட்டரா என்ன பண்ணும் அப்படின்னா, ஷேர் பண்ணும். ஸோ இதுதான் என்னதுன்னா, லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது OSPFல இம்பார்ட்டன்ட்டான ஒரு முக்கியமான பார்ட் அது. இந்த லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்ல இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. அத பத்தி தான் இன்னும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் இன்டர்ஃபேஸஸ் பத்தி பார்க்க போறோம். எப்படி டிஃபரெண்ட் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நெய்பர் ரிலேஷன்ஷிப்னா என்ன? லிங்க் காஸ்ட்ன்னா என்ன? எக்ஸ்டர்னல் ரவுட்டர்ஸ்னா என்ன? ஓகே. இது மட்டும் இல்ல. ரவுட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரவுட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன அப்டின்னா, ரவுட்டர் ஸ்டார்ட்ஸ் OSPF, நெய்பர் ஃபார்ம் அட்ஜசன்சிஸ், ரவுட்டர் எக்ஸ்சேஞ்ச் LSA, அதுக்கப்புறம் இந்த LSA வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர்ட் இன் LSDBன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் SPF ரன் கால்குலேட் தி ரவுட்டிங் டூல். இப்படிலாம் தான் ஃபார்ம் ஆயிட்டு வொர்க் ஆயிட்டுருக்கும் இந்த லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்ல. இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் LSA டைப்னா என்ன அப்டின்னா, டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு நெறைய இருக்கு. ஸோ டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது எப்படி இந்த LSA வொர்க் ஆகும் அப்டின்னா, ரவுட்டர் ஐடியா வொர்க் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் டைப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மரியா வொர்க் ஆகும். ஸோ இந்த LSA டைப்ல நெறைய டைப் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னது இந்த 3 டைப் இது மட்டும் தான். ஓகே. ஹவ் டூ சூஸ் OSPF ரவுட்டர் ஐடி அப்டின்னா, எப்படி சூஸ் பண்ணுன்றத தான் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுட்டர் கான்ஃபிகரேஷன். மேனுவலா கனெக்ட் பண்ணி அத நம்போ கான்ஃபிகர் பண்ணணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுட்டருக்கு ஐடிய நம்ம ஃபிக்ஸ் பண்றது. இதுதான் ரவுட்டர் சூஸ் தி OSPF ஐடி.
ஹவ் டூ டிஆர் எலக்டட். டிஆர் வந்து பார்த்திருப்பீங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லைக் டிஆர்ன்னா என்ன? டெசிக்னேஷன் ரவுட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெசிக்னேஷன் ரவுட்டர எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹையரா இருக்கணும். அந்த ரவுட்டர் ஐடி வந்து ஹையரா இருக்கணும். பிரையாரிட்டி குடுக்குற ரவுட்டருக்கு தான் என்ன பேருன்னா, டிஆர் டெசிக்னேஷன் ரவுட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது கண்டிப்பா கேட்பாங்க. பிரையாரிட்டி குடுக்கறது தான். ஓகே. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, HSRP பத்தி தான் உங்களுக்கு எடுத்து சொல்லி தரப்போறேன். ஓகே. அதுக்கப்புறம் SLA யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.